ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியாக பார்க்க போகிறது லட்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் கடலை மாவு தான் எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவில் 10லேருந்து 15 லட்டு பண்ணலாங்க. அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திட்டு திட்டாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த பதத்துக்கு வரணும். இனி இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு ட்ராப் போட்டோன்னா அது மேலே வருது. சின்ன சின்ன ஹோல் இருக்க மாதிரி ஒரு ஜல்லலை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதை ரொம்ப நேரம் பொரிக்க தேவையில்லை. சின்ன சின்னதாக இருக்கனால சீக்கிரமாக ரெடி ஆயிரும். நம்மளோட பூந்தி ரெடி ஆகிடுச்சு. பெரிய பெரிய பூந்தியாக பண்ணுறீங்கன்னா மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நல்லா பொடி ஆயிடுச்சு. இனி பாகு காய்ச்சிடலாம். இன்றைக்கி நான் பாகு காய்ச்ச 1 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. சர்க்கரை பாவுக்கு பதம் ஒன்றும் தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ கொதிச்சிடுச்சு. இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நல்ல ரெட் கலரில் வந்துடுச்சு. இனி அரைச்சி வச்சுருக்க பூந்தியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் சன்ஃப்ளவர் சீட் மேலே போட்டுக்கிறேன். முந்திரி பருப்பு இருந்தால் அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், லட்டு பிடிக்கிற பதத்துக்கு இது ரெடி ஆகிடுச்சு. வாங்க இனி லட்டு பிடிச்சிடலாம். லட்டு பிடிக்கும்போது மிதமான சுட்டில் இருக்கணுங்க. கொஞ்சமாக எடுத்து ரவுண்டாக பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட லட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.